வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 3rd வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, வாரத்தில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது. நிஃப்டி லாஸ்ட் வீக் ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப்டர் 3 o'clock மேலே நியர்லி 150 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகிருக்குது நிஃப்டி. ஸோ இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இந்த வாரத்தோடைய வீக்லி ட்ரெண்ட் டிசைடர் லெவல் என்ன, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ வாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு, லாஸ்ட் வீக்கு இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா அதே நியூஸ் தான் நமக்கு இப்போ வாரத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகார் எலெக்ஷனில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்டிஏ ஃபுல் மெஜாரிட்டியில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சீட்ஸ் வின் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா, அதாவது சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது ரொம்ப லோவஸ்ட் லெவல் வந்திருக்குது. அதாவது 0.25% வந்திருக்குது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்டே 2%. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்ட்டை விட குறைவாக வந்திருக்குது, 0.25%. அதுக்கு அடுத்ததாக டபிள்யூபி இன்ஃப்ளேஷன், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருக்குது. அதுவும் பார்க்கும்போது -1.21 வந்திருக்குது இந்த அக்டோபர் மந்த்து. இது ஒரு லோவஸ்ட் டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு டேட்டாலாம் வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுக்கப்புறமா இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பு கிட்ட இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வரல. அது வரையுமே அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா? எப்பவுமே வீக்கெண்ட் ஆனால் போதும், அவர் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு டேரிஃப் அப்படின்ட்டு போட்டுட்ருப்பாரு. பட் இப்போ அவருக்கு அந்த நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட நெருக்கடி வந்ததுனால இப்போ ஃபர்தராக எந்த ஒரு டேரிஃபும் போடல. இப்போ அடிஷ்னலாக டேரிஃப் ரிலாக்ஸேஷன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருக்கிறாரு. அதாவது இப்போ கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீஃப், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ், இதுக்கெல்லாமே டேரிஃப் ரெடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வேற என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட்டு கம்மிங் டிசம்பர் 11th அன்னைக்கு ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு 50% இருந்த போல் 67%க்கு போயிருக்குது. ஸோ கம்மிங் ஈவெண்ட்டில், அதாவது டிசம்பர் 11th அன்னைக்கு 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸை பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவுக்கு இன்னமும் டேரிஃப் ரிலாக்ஸேஷன் கொடுக்க கிடையாது. அதாவது இவர் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது ரஷ்யாகிட்ட ஆயில் வாங்குறதை குறைச்சிட்டாங்க, மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர, டேரிஃப் நாங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம் அப்படின்னு இதுவரையும் அவர் வாய் தரக்கு கிடையாது. மோஸ்ட்லி நவம்பர் 21க்குள்ளே கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னுடைய கட் ஃபீல் சொல்லுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து தான் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ருப்பி கண்டினியூவாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது 88.70 88.80 அரௌண்ட்லேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏறினா போதும், அதாவது அவங்க ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதில்ல, செல் பண்ணுறது குறைச்சி வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் ஏறுச்சுன்னா போதும், அந்த செல்லிங் ஃபிகர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் 12,019 crore செல் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் 5 செஷனில் 12,000 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் பீரியட் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 24,672 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு. இந்த நவம்பர் மந்த்து இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் 13,652 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 41,352 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் 2025 சோஃபார் எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்கன்னா 2,53,000 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 6,69,000 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வீக்லிலையும் அவங்க செல்லில் இருக்கிறாங்க, மந்த்லிலையும் செல்லில் இருக்கிறாங்க, இயர்லி பார்க்கும்போதும் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க எஃப்ஐஸ். டொமஸ்டிக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வீக்லிலையும் பையிங் இருக்கிறாங்க, மந்த்லிலையும் பையிங்கில் இருக்கிறாங்க, இயர்லிலையும் பையிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி 1.65% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 25,910 செட்டில் ஆயிருக்குது. அதாவது கண்டினியூவாக 3 வீக்ஸ் ஃபாலுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்குது.
சென்செக்ஸ் 1.62% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 84,562ல் செட்டில் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹை வந்து இந்த வீக் வந்து பிரேக் பண்ணிச்சு. பட் ஒரு ஸ்லைட்லி ஆல் டைம் ஹை ப்ரீவியஸ் இருந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இறங்கிடுச்சு. 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டீசஸ் பொறுத்தவரையும் மிட் கேப் 3% நியர்லி ஹையில் போயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் கேப் 1% to 1.4% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் 1.75%, IT 3.3%, மெட்டல், PSU பேங்க், FMCG ஈச் 0.25% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருது 0.5%. ஓகேங்களா, இதான் லாஸ்ட் வீக்கோடைய ஹிஸ்ட்ரி. வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே அன்னைக்கு ஜப்பானுடைய GDP வருது. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது 0.5% இருக்குது. இப்போ ஃபோர்காஸ்ட் -0.4%. டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. வெனஸ்டே வந்து அதாவது நவம்பர் 19 அன்னைக்கு 12:30 PM இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்குது 3.8%, எக்ஸ்பெக்டேஷன் 3.7%. அன்னைக்கு ஈவினிங் 11:45 PM யூஎஸ் வந்து FOMC மினிட்ஸ் இருக்குது. இந்த FOMC மினிட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 2.9% இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.1%. அதாவது ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து அங்கே ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5% இருக்குது. ஸோ அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஜப்பான் மார்க்கெட்டுக்கு. அது வந்து நம்ம இந்தியாவிலையும் வந்து கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. எஃப்ஐஸோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ளோசிங் பேசிஸ் வந்து பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 89% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. வேறு யாருமே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டில் இல்லை. எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து 89% வச்சிருக்கிறாங்க. கிளைண்ட் 69% லாங்கில் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் 71% லாங்கில் இருக்கிறாங்க. அண்ட் ப்ரொப்ரேட்டர் 55% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த ரேஞ்சிலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த லோ 25,300, இப்போ 26,000 வந்துச்சு லாஸ்ட் தேர்ஸ்டே நினைக்கிறேன். 26,000 வந்துட்டு இப்போ வந்து 25,900 இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதாவது லாஸ்ட் வீக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் வீக் அதே தான் சொல்லியிருந்தேன். 26,000 வந்து 26,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பிரைட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 26,000 to 26,100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அட் த சேம் டைம் ஆப்போசிட் சைட் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஒரு மைனர் சப்போர்ட் 25,700, அதுக்கு அடுத்ததாக வந்து 25,500. மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,300. ஓகேங்களா, ஸோ இந்த 25,300 கீழே மார்க்கெட் போகவே கூடாது. வொலட்டிலிட்டி இருக்கலாம், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி, நியூஸுக்கு தகுந்த மாதிரி வொலட்டிலிட்டி இருக்கலாம். பட் அந்த மேஜிக் ஃபிகர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மேஜிக் ஃபிகர் ஸ்ட்ராங் சப்போர்ட், குரூசியல் சப்போர்ட் இந்த லெவலுக்கு கீழே எப்பவுமே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. பட் லோவர் லெவல் வரும்போதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஹையர் லெவலில் வரும்போதெல்லாம் 26,000 26,100 வரும்போது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கொஞ்சம் காசியஸாக இருக்கணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து இறங்குது. ஸோ சப்போர்ட் லெவலில் வரும்போது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது, ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுனில் இருந்தால் தானே மார்க்கெட். அப்லேயே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கிடையாது, டவுன்லேயே இருந்தாலும் மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நம்மளுடைய இசிஜி எடுத்து பார்த்தா கூட அப் டவுன் அப்படி தான் இருக்கும். நியூட்ரலில் இருந்துச்சுன்னா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட் அப்படின்னா அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது அப்பில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா, ஓகே. எனிவே மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த ரெசிஸ்டன்ஸ் 26,100 இது எப்போ வந்துச்சு,
அக்டோபர் 23 அன்னைக்கு வந்துச்சு. அங்கே இருந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர். இது வந்து நவம்பர் 7 வந்துச்சு 25,320. இப்போ இங்கேருந்து அகைன் வந்து 26,000. லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த ஹை 26,000. இப்போ 25,910 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகே, இப்போ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, 26,000 வந்து 26,100. இந்த 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லாவே ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் காசியஸாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரையும் 26,000 to 26,100. இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் 25,700. ஓகேங்களா, 700ங்கிறது ஒரு சப்போர்ட். 25,700 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 25,500ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட் 25,300. ஓகேங்களா, ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சென்செக்ஸை பொறுத்தவரையும் ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹை மார்க் பண்ணுறது அக்டோபர் 23 அன்னைக்கு மார்க் பண்ணிச்சு 58,577. அகைன் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க் பண்ணிக்குது 58,615. ஸோ இந்த 58,600ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 58,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 59,000 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் 58,000. 58,000க்கு கீழே வந்துச்சுன்னா 57,600. ஓகேங்களா, இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சென்செக்ஸை பொறுத்தவரையும் 85,250. அதாவது 26,100 எப்படி சொல்லணும் அது மாதிரி சென்செக்ஸை பொறுத்தவரையும் 85,250 to 300. ஸோ இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரலாம். அதனால் இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற சப்போர்ட் 84,000. 84,000க்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 83,500. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.